தமிழ் பேசும் அனைத்து நல்லவங்களுக்கும் வணக்கம். ரீசெண்டாக பெஸ்ட் ஸ்மார்ட் ஃபோன் அண்டர் 10,000, 15,000, 20,000 எல்லா செக்மெண்ட்லேயும் வந்து போட்டுட்டேன். பட் நிறைய பேர் என்ன கேட்டிருந்தீங்கன்னா, ப்ரோ இருக்கிறதுலே கம்மி விலையில் ஒரு 5G ஸ்மார்ட் ஃபோன் வாங்கணும்னா அதை பற்றி ஒரு வீடியோ போடுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ இந்த வீடியோவில் நான் அதை தான் சொல்ல போகிறேன். ஸோ அப்படி எல்லாம் அலசி ஆரஞ்செல்லாம் எடுத்து பார்த்தா 20,000 ரூபாய் செக்மெண்ட்குள்ளே தான் 5G ஸ்மார்ட் ஃபோனை நம்மளால் குறைந்த விலையில் வாங்க முடியும். ஸோ அந்த 20,000 ருபீஸ்க்குள்ளே இருக்கக்கூடிய பெஸ்ட் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் என்னென்ன பார்க்கலாம் வாங்க. இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறது முழுக்க வெறும் 5G இருக்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோனை மட்டும் தான் வச்சு நான் ரேங்க் பண்ணியிருக்கேன். அதோடைய பெர்ஃபார்மன்ஸோ கேமராவோ மற்ற விஷயங்கள்லாம் வந்து நான் பார்க்கல. ஸோ நான் எடுத்த எல்லா ஸ்மார்ட் ஃபோன்லையுமே ஃபஸ்ட்டு 5G இருக்கா, அதுக்கப்புறம் என்னென்ன இருக்குன்றதை தான் டிக் பண்ணுறேன். ஒருவேளை நீங்கள் 5G ஸ்மார்ட் ஃபோன் எனக்கு வேணாம், நான் 4Gயாக இருந்தாலும் பரவாயில்லனா ஏற்கனவே நம்ம 20,000 ரூபாய் செக்மெண்ட்லையுமே சரி 15,000 ரூபாய் செக்மெண்ட்லையுமே சரி நம்ம வீடியோ போட்டிருக்கோம். ஐ பட்டனில் அந்த லிங்க் கொடுத்துருப்பேன், நீங்கள் வேணும்னா அந்த வீடியோ பாருங்கள். ஸோ 5G ஸ்மார்ட் ஃபோன் வாங்கணும்னா தொடர்ந்து பார்த்துட்டே இருங்க. நம்ம லிஸ்ட்டில் 3வது இடத்துல, எஸ் எப்பவுமே 5வது இடத்துல சொல்லுவேன், பட் இந்த வாட்டி 3வது இடம் தாங்க. 3வது இடத்துல 2 ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது. ஸோ 2 ஸ்மார்ட் ஃபோன் என்னன்னு சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா Realme 8 5G இப்போ ரீசெண்டாக தான் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் எதுக்குடா லான்ச் பண்ணாங்கன்னு சொல்லியிருந்தேன். பட் 5G ஸ்மார்ட் ஃபோன் தான் எனக்கு வேணும் அப்படின்ற பட்சத்தில் ரொம்ப கம்மியான விலையில் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது ஆப்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது மட்டும் தான். முதல்ல என்னென்ன ஸ்பெக்ஸ் அப்படின்னு பார்த்துலாம். இதில் Dimensity 700 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ப்ராசர் வந்து கொடுத்துருக்காங்க. 5000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. 8GB ரேம் வருது. 48 மெகாபிக்சலுக்கான கேமரா கொடுத்துருக்காங்க. 6.5 இன்ச்க்கான IPS LCD பேனல் கொடுத்துருக்காங்க. 90 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட்ஸ் இருக்கு. ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா வெவ்வேறு வேரியன்ட் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. ஸோ உங்களுக்கு ரொம்ப பட்ஜெட் ஷார்ட்டேஜாக இருக்கு, நான் இருக்கிறதே ரொம்ப லீஸ்ட் பட்ஜெட்டில் ஒரு 5G ஸ்மார்ட் ஃபோன் வாங்கணும்னா இவங்க ஆஃபர் பண்ணுறாங்க. 15,000 ரூபாய் பட்ஜெட்லேயே உங்களால் வாங்க முடியும். இல்லைப்பா என்னால் கொஞ்சம் எல்லாம் மேலே போக முடியும்னா 8GB ரேம் தான் இருக்குது, பட் நீங்கள் அந்த பட்ஜெட்டில் அதை வாங்குறத விட அடுத்த ஃபோன்ஸ் எல்லாம் வந்து பார்த்துட்டு அதை கன்சிடர் பண்ணுறது தான் பெட்டராக இருக்கும். இந்த ஃபோன் ஸ்ட்ரிக்ட்லி 15,000 ரூபாய் பட்ஜெட்டுக்கு மேலே ₹1 என்னால் போக முடியாது. ஆனால் வாங்கினா இந்த டைமில் நான் ஒரு 5G ஸ்மார்ட் ஃபோன் தான் வாங்குவேன். எனக்கு அர்ஜென்ட்ன்றவங்க மட்டும் இதை பாருங்க. அப்படி இல்லைனா அடுத்த ஸ்மார்ட் ஃபோன் பாருங்க. இதே 3வது இடத்துல இருக்கக்கூடிய இன்னொரு பிராண்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா சாம்சங். சாம்சங் இப்போ ரீசெண்டாக சாம்சங் கேலக்ஸி M42 ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸ்பெக்ஸை ஃபஸ்ட்டு சொல்கிறேன் பாருங்க. Snapdragon 750Gன்னு சொல்லக்கூடிய ஒரு 5G சிப் செட் வந்து தந்திருக்காங்க. அதுவும் Snapdragon தரப்புலேருந்து வரக்கூடிய ஒன் ஆஃப் த பவர்ஃபுல் சிப் அப்படின்னு சொல்லலாம் இந்த செக்மெண்ட்டில். ஓகேங்களா. ரெண்டாவதாக 5000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. அண்ட் 5000 mAh பேட்டரி இருந்தாலுமே 180 கிராம்ஸ் தான் அதோடைய வெயிட் இருக்குது. மூன்றாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் ஸ்மார்ட் ஃபோனில் நமக்கு AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் வருது. ஸோ கேமராவும் ஓரளவுக்கு கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு, நான் யூஸ் பண்ணி பார்த்துருக்கேன். ஸோ நல்ல டிஸ்பிளே, 5G இருக்குது, கேமரா நல்லா இருக்குது அப்படின்ற எல்லா விஷயங்களும் இருந்தாலும் இதில் ஒரு சில கான்ஸ் இருக்குது. அது என்னன்றதை ஃபஸ்ட்டு நோட்டீஸ் பண்ணிக்கோங்க. HD+ ரெசல்யூஷனில் மட்டும்தான் நமக்கு டிஸ்பிளே இருக்குது. ஓகேவா, இது குறிப்பான ஒரு விஷயம். ஆனால் இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் தந்திருக்காங்க. ஏன்னா AMOLEDன்றதுனால இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் இருக்குது. ஸோ இந்த பட்ஜெட்டில் ஒரு சில மொபைல் மட்டும் தான் தராங்க, அதில் இவங்களும் வந்து தந்திருக்காங்க. ஆனால் அந்த HD+ ரெசல்யூஷன் உங்களுக்கு ஓகேவான்னு பாருங்கள். நீங்கள் நேரில் பார்க்கும்போது உங்களுக்கு பெரிய வித்தியாசம் இல்லாட்டியும் மேபி ஒரு சில பேருக்கு அது தேவையில்லைன்ற மாதிரி தோணுச்சுன்னா அதை கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க. பட் நான் பார்த்த வரைக்கும் ஓரளவுக்கு ஓகேவாக இருக்குது. சரிங்களா. அடுத்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 15 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் மட்டும் தான் கொடுக்குறாங்க. ஏன்னா இந்த செக்மெண்ட்டில் எல்லாருமே வேறு லெவலில் வந்து கொடுக்குறாங்க. ஸோ அந்த ஒரு ஆப்ஷன். ஸோ உங்களுக்கு 20,000 ரூபாய் பட்ஜெட்டில் நான் வாங்கினா ஒரு சாம்சங் ஸ்மார்ட் ஃபோன் எனக்கு பக்காவாக இருக்கும். அதுவும் ஸ்னாப்ட்ராகனோடு இருக்கும்போது வெல் அண்ட் குட். எனக்கு பரவாயில்ல HD+ ரெசல்யூஷனில் டிஸ்பிளே இருந்தாலும் பரவாயில்லன்ற பட்சத்தில் இது பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். இதோட விலை 22,000 ரூபாய் கிட்ட இருக்குது. பட் இப்போ ஒரு சில ஆஃபர் அது இது கார்டு ஆஃபர்லாம் போக உங்களுக்கு 18,990 ரூபாய் 19,000 ரூபாய் வரும், இல்லை 19,500 ரூபாய் வரும். இந்த டைமில் வாங்கினீங்கன்னா இது கரெக்டான ப்ரைஸிங்காக இருக்கும். பட் நான் சொன்ன மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க, HD+ ரெசல்யூஷனில் டிஸ்பிளே, 15 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் ஓகேவான்னு பார்த்துக்கோங்க. ஏன் இதை ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்கிறேன்னா அடுத்த 2 ஆப்ஷனில் மேக்ஸிமம் எல்லா விஷயங்களும் கவர் பண்ண மாதிரி தான் இருக்கும். ஆனால் பிராண்ட் வேறு. நம்ம லிஸ்ட்டில் 2வதாக இருக்கிறது Narzo 30 Pro 5G. இதோட ஸ்பெக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் Dimensity 800U அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் இருக்கக்கூடிய ப்ராசர் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம இன்னும் சொன்னால் பார்த்தீங்களா Snapdragon 750G அதுக்கு ஈக்குவலாகவோ இதில் கொஞ்சம் பெட்டராகவே வந்து பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுக்கும். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இதில் 5000 mAh பேட்டரி தந்திருக்காங்க. 30 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுக்குறாங்க. IPS LCD டிஸ்பிளே தான். 6.5 இன்ச்க்கான IPS LCD டிஸ்பிளே தான். ஆனால் 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஸோ உங்களுக்கு LCD பேனல் ஓகேன்ற பட்சத்தில் கேமிங் விளையாடுறதுக்கும் சரி 5G இருக்கிறதுனாலையும் சரி உங்களுக்கு நிறைய விஷயங்கள் இதில் கொஞ்சம் கன்வீனியன்ட்டாக இருக்கும். இதோடைய விலையும் வந்து பார்த்தீங்கன்னா 20,000 ரூபாய்க்குள்ளே இருக்குது. ஆனால் இதை விட பெஸ்ட்டாக வேணும்னா இவங்களுடைய கம்பெனியே காம்படிஷன் இருக்குது. அதுதான் நம்பர் 1 பொசிஷன். ஃபஸ்ட்டு பொசிஷன் சொல்கிறதுக்கு முன்பாக இன்னொரு விஷயத்த சொல்கிறேன். இந்த 5G ஸ்மார்ட் ஃபோன் யார் வாங்குறதா இருந்தாலுமே நம்ம 5G ஸ்மார்ட் ஃபோனுக்கும் 4G ஸ்மார்ட் ஃபோனுக்கும் இருக்கக்கூடிய வேறுபாடுகள் இந்த டைமில் நீங்கள் வாங்கணுமா வேணாமன்றதை பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவை பார்த்துட்டு அதுக்கப்புறமா தெளிவாக வந்து முடிவெடுங்க. பட் நீங்கள் வாங்கக்கூடிய எந்த ஸ்மார்ட் ஃபோனாக இருந்தாலுமே லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். சேனலுக்கு ஹெல்ப் பண்ணணும்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணி தாராளமாக வாங்கிக்கலாம். Realme X7 5G. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் தான் இந்த பட்ஜெட்டில் எனக்கு தெரிஞ்சு ஓரளவுக்கு காமனாக நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது கரெக்டாக இருக்கும். ஒரே விஷயம், அந்த பின்னாடி இருக்கக்கூடிய டிசைனில் ஸ்டிக்கர்
டேர் டு லிப். அந்த விஷயத்த மட்டும் நம்மளால அழிக்க முடிஞ்சு அழிச்சாலும் சரி, இல்லை நீங்கள் ஒரு நல்ல கேஸ் வாங்கி போட்டாலும் சரி, உங்களுக்கு ஓகேன்ற பட்சத்தில் ஓகே. அது எனக்கு கண்ணை உறுத்திக்கிட்டே இருக்குது. அதனால தான் நான் கண்ணாடி போட்டுட்டு தான் பேசணும்னு நினச்சேன். கண்ணாடி விட்டுட்டு வந்துட்டேன். ஓகேங்களா? ஆனால் ஸ்பெக்ஸ் பார்த்தீங்கன்னா உண்மையிலே சாலிடான ஸ்பெக்ஸுங்க. குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இதில் 6.4 இன்ச்சுக்கான ஃபுல் ஹெச்டி ரெசல்யூஷனில் நமக்கு டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. AMOLED டிஸ்பிளே தான், ஆனால் 60 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் தான் இருக்கும். இந்த விஷயத்தை நோட்டீஸ் பண்ணிக்கோங்க. ஒரு சில ஸ்மார்ட் ஃபோனில் 120 இருக்குது, 90 இருக்குது, ஆனால் இதில் 60 தான் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அதுவும் உங்களுக்கு AMOLED டிஸ்பிளே கிடைக்குது, இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரும் கிடைக்குது. ப்ளஸ் இதில் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 4310 mAh பேட்டரி கொடுக்குறாங்க. 50 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங். இந்த செக்மெண்ட்டில் இப்போ நான் சொன்ன எந்த மொபைல்லையுமே இந்த அளவுக்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கிடையாது. இதில் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் அப்ராக்சிமேட்லி ஒரு 30 மினிட்ஸ் 35 மினிட்ஸ்லேயே ஃபுல் சார்ஜ் வந்து பண்ணிக்கலாம் உங்கள் ஸ்மார்ட் ஃபோனை. அந்த அளவுக்கு வேகமாக வந்து சார்ஜ் பண்ணும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 6GB RAM 120GB மாடல் அண்ட் 8GB RAM 120GB மாடல் அப்படின்னு சொல்லக்கூடிய 2 வேரியன்ட்ல வருது. 64 மெகாபிக்சலுக்கான பிரைமரி கேமரா பின்பக்கமாக இருக்குது. கூட ஒன்று 2-3 மெகாபிக்சல் கேமரா 2-3 கேமராலாம் ஒன்றா இருக்கும். ஓகேங்களா? இதோடைய விலையும் வந்து பார்த்தீங்கன்னா 20,000 ரூபாய்க்குள்ள தான் இருக்குது. ஸோ நீங்கள் 20,000 ரூபாய்க்குள்ள உங்களுக்கு நான் ரொம்ப கேமிங் அதிகமாக விளையாட மாட்டேன். அட் த சேம் டைம் எனக்கு ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வேணும். 5Gயும் இருக்கணும், நல்ல ஸ்லிம்மாக இருக்கணும், கேமராவும் நல்லா இருக்கணும் அப்படின்ற ஓவரால் காம்பினேஷனில் பார்க்கும்போது இது நம்ம லிஸ்ட்டில் நம்பர் 1 பொசிஷனில் வருது. ஸோ இந்த செக்மெண்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கம்பேர் பண்ணுறதுக்கு நிறைய ஸ்மார்ட் ஃபோன்ஸ் வந்து கிடையாதுங்க. ஓப்போவில் ரீசெண்டாக ஒரு ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணாங்க 5G. பட் அதை ரெக்கமெண்ட் பண்ணுறதுக்கு எனக்கே வந்து மனசாட்சி வந்து உறுத்துச்சு. அதனால தான் நான் அதை ரெக்கமெண்டே பண்ணல. ரெட்மியில் எந்த ஸ்மார்ட் ஃபோனுமே இல்லை. ஸோ சுற்றி அந்த எந்த ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தாலுமே கொஞ்சம் ப்ரைஸிங் அதிகமாக வச்சு ஸ்பெக்ஸை கம்மியாக வச்சு கொடுத்த மாதிரி இருக்குது. ஸோ நான் ரெக்கமெண்ட் பண்ணுறதுக்கு இருக்கக்கூடிய ஒன் அண்ட் ஒன்லி பிராண்ட் ரியல்மி, நார்சோ அவங்களே பிச்சு கொடுக்குறாங்க. அண்ட் கொஞ்சமாக எக்ஸ்ட்ரா வந்து சாம்சங் உள்ள வருது. ஸோ ஒரு சாம்சங் பிராண்டை பற்றி எனக்கு பிரச்சனை இல்லை. நான் சாம்சங் பிராண்ட்னா கொஞ்சம் வேல்யூவாக இருக்கும், நான் அதை வாங்கணுன்றவங்களுக்கு அந்த ஆப்ஷன் கரெக்டாக இருக்கும். ஜஸ்ட் நான் அந்த சொன்ன 2 விஷயங்கள் மட்டும்தான். பட் அது பெரிய இஷ்யூ கிடையாது. பட் உங்களுக்கு ஓகேன்னா நீங்கள் அதை எடுத்துக்கோங்க. அப்படி இல்லை எனக்கு ரியல்மியே பரவாயில்லன்ற பட்சத்தில் X7 நீங்கள் தாராளமாக வந்து பார்க்கலாம். சப்போஸ் கேமிங்காக விளையாடுறீங்கன்னா நார்சோ 30 Pro வந்து பாருங்கள். ஸோ இந்த லிஸ்ட்டே வந்து இவ்வளோ தான். ஸோ இப்போ நான் சொன்ன லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன் உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கா? ஒருவேளை நீங்கள் யாருக்காச்சும் ஒரு 5G ஸ்மார்ட் ஃபோன் ஒரு 4-5 வருஷத்துக்கோ இல்லை 3-4 வருஷத்துக்கோ ஒரு ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணணும், ஏதாச்சும் 20,000 ரூபாய்க்குள்ள சொல்லுங்கன்னு சொல்லி இந்த தேதியில் கேட்டாங்கன்னா நீங்கள் இந்த லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய எந்த ஸ்மார்ட் ஃபோனை ரெக்கமெண்ட் பண்ணுவீங்கன்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ அடுத்ததாக இந்த மாதிரி பெஸ்ட் ஸ்மார்ட் ஃபோன் எந்த கேட்டகரியில் வேணும், எந்த மாதிரி வேணுன்றதை மறக்காமல் சொல்லுங்கள். சீக்கிரமாக அந்த வீடியோ வந்து கொண்டு வரேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்கள் கூட ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். வாழ்க தமிழ், வளர்க டெக்னாலஜி.